அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. 13வது வசனம் 13வது அத்தியாயம் 21வது வசனத்தில் நம்ம என்றைக்குமே இரத்த சொந்தத்தை துண்டித்து வாழக்கூடாது அப்படிங்காங்க. அதாவது நம்மளுடைய அக்கா கூட பிறந்த ஒரே தாய் வயிற்றில் பிறந்த அக்கா தங்கச்சி கூட பிறந்த அண்ணன் தம்பி இவங்கள பிரிஞ்சு வாழாதீங்க. இப்படி வாழ்கிறது எனக்கு பிடிக்காது, இதை நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவன் சொல்கிறேன். அதனால் கூட பிறந்தவங்களோட நல்ல நல்ல விதமாக அவங்கள்ட்ட அன்பாக நடந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு நியாயமான வழியில் உதவி செஞ்சு அவங்கள்ட்ட அன்பாக நடந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட கஷ்ட காலத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணுறது, அவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிறது, இப்படி இரத்த உறவை பேணுங்க, அவங்களுக்கு நல்வழி காட்டுங்க அப்படின்னு ஆண்டவன் இரத்த உறவை நல்லபடியாக சேர்ந்து நல்லபடியாக பழகுங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறான். பிரிஞ்சு வாழாதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல உணர்வை நம்ம மனசில் ஏற்படுத்துறதுக்காக இந்த வழியை காட்டுதான். இதை நீங்கள் பின்பற்றுங்க. என்னுடைய வாய்ஸை கம்மி பண்ணிவிட்டு முதலேருந்து இந்த டெக்ஸ்ட்டை படிங்க, உங்களுக்கு புரியும். இரத்த உறவை பிரிஞ்சு வாழாதீங்க. என்னுடைய வாய்ஸை கம்மி பண்ணிவிட்டு முதலேருந்து இந்த டெக்ஸ்ட்டை அந்த அண்டர்லைன் அடிக்கோடு போட்டிருக்கோம்ல, இதை படித்து பாருங்கள். 13வது அத்தியாயம் 21வது வசனத்தில் ஆண்டவன் நமக்கு வழிகாட்டுதான். என் சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு முதலேருந்து இந்த வரியை அந்த வார்த்தைகளை படித்து பாருங்கள்.